ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வந்து புளிக்குழம்பு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் வந்து சூடானோடனே ரொம்ப இப்போ வந்து எண்ணெய் விட வேண்டாம். ஏன்னா வந்து அந்த புளி தண்ணி கொதிக்கும் போது நிறைய எண்ணெய் விட்டோம்னா அப்படியே மேலே வந்து எண்ணெய் எல்லாம் தெளிக்கும். அதனால் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடாகட்டும். அதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம வந்து உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு போட போகிறோம். இப்போ எண்ணெய் ஹீட் சூடாகட்டும். நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் கடுகு. கொஞ்சம் நான் செஞ்சு அந்த புளி கரைசல் வந்து கொஞ்சம் எடுத்து வைக்க போகிறேன். எல்லாத்தையும் வந்து சாதத்தில் கலக்க மாட்டேன். கொஞ்சம் மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி வந்து கலந்துக்கலாம். நம்ம அந்த மீந்து இருக்கிறத வந்து இந்த அவுள் இருக்குது பார்த்தீங்களா, அவுளில் கூட நம்ம வந்து புளியோதரை பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சமாக அது கூட உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா இருக்கும் உளுத்தம்பருப்பு வந்து சாப்பிடும்பொழுது. இதே வந்து புளி கரைசல் மட்டும் தனியாக பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக வறுத்து கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் தனியாக வறுத்து கூட அதில் சேர்த்துக்கலாம். நல்லா முறுமுறுன்னு அந்த சாப்பிடும்போது அந்த கடலைப்பருப்பு வந்து வாயில் கிடைக்கும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஒரு கப்பு கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். நல்லா இருக்கும்னுட்டு நல்ல அந்த கடலைப்பருப்பு வந்து அந்த புளி கரைசலோட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கம்மி பண்ணிக்கோங்க. இதில் ஒரு பெரிய லெமன் சைஸ் வந்து புளி வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் நான். இதில் வந்து காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். கொஞ்சம் காஞ்ச மிளகா வந்து அப்படி ப்ரெஷ் பண்ணி போட்டிங்கன்னா அந்த காரம் வந்து அது கூட வந்து சேரும். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா எல்லாம் வந்து கருவேப்பிலை எல்லாமே நல்ல கலராக வந்துடுது. இந்த டைமில் நம்ம வந்து புளி கரைச்சலை ஊற்றிக்கலாம். இதை அப்படியே என்ன பண்ணலாம், புளியை மட்டும் நல்லா கொதிக்க வச்சு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு கொதிக்க வச்சுட்டு நல்லா கொதித்து வந்த பிறகு இதை மாதிரி வறுத்துக்கிறோம். அதில் வந்து போட்டுக்கலாம். நான் இப்படியே வந்து இதில் ஊற்றிக்கிறேன். நல்லா இது வந்து சுண்டி வரணும். உப்பு நான் இப்போ போடல. உப்பு போட்டோம்னா என்ன ஆகும், நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து மேலே வந்து தெளிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் உப்பு லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். நாங்கள் பெருங்காயத்தூளும் லாஸ்ட்டில் போட போகிறோம். இது நல்லா கொதித்து வரட்டும். தேவையான மஞ்சள் தூள் வந்து இந்த புளி கரைசலுக்கு தேவையானது 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். இது வந்து வேணும்னா போட்டுக்கலாம் மஞ்சள் தூள், இல்லைன்னா வேண்டாம். இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு மஞ்சள் தூள் போட்டிங்கன்னா. நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். அதோடைய கலரே பாருங்கள். அந்த காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, அந்த எல்லாமே அந்த புளி தண்ணி எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள். மஞ்சள் தூள் போட்டோடனே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். அது ரொம்ப ஈஸி, டக்குன்னு முடிச்சிடலாம். இது செஞ்சு புளி கரைசல் செஞ்சு வச்சா காலையில் சாதம் வடிச்சிட்டு நல்ல சாதத்தில் பசங்களுக்கு கலந்து கொடுத்தோம்னா உருளைக்கிழங்கு வறுத்து கொடுக்கலாம், இல்லைன்னா சிப்ஸ் சிம்பிளாக பண்ணி கொடுத்துடலாம். பசங்க சாப்பிட்ருவாங்க. கடலை வந்து வறுத்து வச்சுருக்கேன். இந்த தோலை வந்து நம்ம வந்து வறுத்தோம்னா தோல் வந்து தனித்தனியாக வந்துடும் பாருங்க. வறுத்து வச்சுருக்கேன். அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு லாஸ்ட்டில் சாதத்தில் இதை வந்து நான் போட போகிறேன். வாங்க, சாதம் வந்து வடித்து வச்சுருக்கேன் நான் வந்து இந்த இதில் வந்து 3 போட்டு நல்ல ஒரு 1 மணி நேரம் நல்ல அரிசியில் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இது வந்து சாப்பாடு அரிசி, புழுங்கல் அரிசியில் தான் நான் பண்ணுறேன். பச்சரிசியில் பண்ணல நான். இதை வந்து நல்லா ஊறினா தான் வந்து அரிசி சாதம் வந்து நல்லாயிருக்கும், பூ மாதிரி இருக்கும். இதில் 3 போட்டு நான் வந்து சாதம் வடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். சாதம் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். இதில் இப்போ வந்து ஆறுறதுக்கோசரம் நான் இதில் போட்டுட்டு மேலே லைட்டாக வந்து நல்லெண்ணெய் விட போகிறேன். சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு அப்படியே அந்த சூடு ஆறட்டும். ஆறின பிறகு நான் கலக்க போகிறேன். அந்த சூட்டில் அந்த நல்லெண்ணெய் விட்டு வைக்கும்போது ரொம்ப நல்ல அந்த ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அந்த எண்ணெயோடைய ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஊற்றி நான் வந்து வச்சுருக்கேன். இந்த சாதம் வந்து நல்ல சூடு ஆறின பிறகு நம்ம இப்போ பண்ணுற அந்த புளி கரைசல் வந்து இதில் விட்டு கலக்க போகிறோம். சாதம் வடித்து வச்சுட்டு அந்த புளி கரைசல் பண்ணி வச்சுட்டோன்னா நமக்கு காலையில் டக்குன்னு நம்ம வந்து ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சுட்டு நைட்டே புளி கரைசல் வச்சு இதில் கலந்து பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் கலந்து கொடுத்துடலாம்.
இப்போ ஸ்கூல் டைம் இல்லைங்களா, ஸ்கூல் திறந்தாச்சு நம்ம இந்தியாவில். அதனால் வந்து இப்போது நம்ம பசங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கட்டி கொடுப்போம் இல்லைங்களா. மதிய லஞ்சுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டோன்னா பசங்க வந்து மிச்சம் இல்லாமல் நீட்டாக சாப்பிட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. இது கூட சிப்ஸு இல்லைன்னா காரா பூந்தி, உருளைக்கிழங்கு ஃப்ரை அது மாதிரி வச்சு கொடுத்தோம்னா டிஃபன் பாக்ஸில் வந்து காலியாக தான் எடுத்துகிட்டு வருவாங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க புளி கரைசல் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டவ்வில் வச்சுருக்கோம். வாங்க இப்போது பாருங்கள் எப்படி வந்து இந்த கிளாஸில் அது அப்படியே தெளிச்சிருக்கு பாருங்கள். நம்ம இருந்தால் தெளிக்காது பாருங்கள். நம்ம ஊற்றினது புளி கரைசல் நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் திக்காகணும். ஆன பிறகு நம்ம வந்து உப்பு போட்டுக்கலாம், பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இதில் ஆனால் அந்த எண்ணெய்லாம் வந்து தெளித்து இந்த இடமெல்லாம் நமக்கு வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் உப்பு போடாமல் பண்ணுறது. நம்ம திருப்பி நம்ம மூடி போட்டுடலாம், கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். பாருங்கள் இப்போ எல்லாம் வந்து சுண்டு வெந்துட்டு ஸ்லோ பண்ணிக்கலாம் அடுப்பை. இப்போ இந்த டைமில் பாருங்கள் நல்லா ஆயிடுச்சு பாருங்கள், கட்டியாக வந்துட்டு. இந்த டைமில் நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். நம்ம விட்ட எண்ணெய் வந்து மேலே நல்லா வந்திருக்கு பாருங்கள். உப்பு போட்டுக்கலாம். வேணும்னா சாதத்தில் வந்து உப்பு கலந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் உப்பு நல்லா ஆயிடுச்சு பாருங்கள். கொஞ்ச நேரம் ஏன்னா பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம் இல்லைங்களா, கொஞ்சம் நேரம் நல்லா வந்துடுச்சு பாருங்கள். நம்ம புளி தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நம்ம இதுமாதிரி செஞ்சு வச்சுட்டோம்னா எங்கன்னா டக்குன்னு போகும்போது கலந்து கூட எடுத்துகிட்டு போயிடலாம். அவ்வளோதான் ஆயிடுச்சு. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணுவோம். கொஞ்சம் நேரம் இது ஸ்லோவில் இருக்கட்டும். ஆறுறது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். இது கொஞ்சம் ஆறினோடனே நம்ம சாதத்தில் போட்டு கலந்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு மசாலா நம்ம வந்து செய்யணும். நான் வந்து செஞ்சு ஏற்கனவே வச்சுருக்கேன். இது ஏற்கனவே ஒரு தடவை புளியோதரை பண்ணும்போது செஞ்சு வச்சது. இது வந்து என்னென்னா தனியா, காஞ்ச மிளகா, வேணும்னா கொஞ்சமாக நம்ம வந்து மிளகு போட்டுக்கலாம். எள்ளெல்லாம் போட்டு பொடி பண்ணது, லைட்டாக வறுத்துட்டு பொடி பண்ணுறது. நம்ம இப்போ வந்து நான் இப்போ வந்து எடுத்ததுக்கு வந்து இது வந்து ஒரு 1.5 ஸ்பூன் போட்டால் போதும். நம்ம மாமூலாக வந்து ஒரு 4 பேருக்கு சாப்பிட்றோன்னா ஒரு 5 காஞ்ச மிளகா, ஒரு 2 ஸ்பூன் வந்து தனியா, ஒரு 1.5 ஸ்பூன் வந்து இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டு மிக்சியில் வந்து பொடி பண்ணிக்கணும். அதுமாதிரி எள்ளு வந்து லாஸ்ட்டில் போட்டு ஒன்றும் பாதியமாக அதை பாருங்கள், எள்ளு தெரியுது பார்த்தீங்களா, ஒன்றும் பாதியமாக பொடி பண்ணிக்கணும். வேணும்னா ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு போட்டு வறுத்து அதையும் இதில் போட்டு வறுத்து பொடி பண்ணி சாதத்தில் வந்து கலக்கணும். நான் வந்து மிளகு போடலை. நான் வந்து தனியா, காஞ்ச மிளகா, இவ்வளோதான் போட்டு பொடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன். இது நான் வந்து ஏற்கனவே பண்ணதுனால அந்த பொடி வந்து எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் சாதம் வந்து நல்லா ஆறிடுச்சு. அந்த எண்ணெயெல்லாம் ஊற்றி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, மேலே பாருங்கள் எண்ணெய் நல்லா அப்படியே ஒரு மாதிரி அந்த மினுமினுன்னு இருக்குது அரிசி சாதத்தில். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம அந்த பொடி சொன்னோம் இல்லைங்களா, அந்த பொடி வந்து நல்லா மேலே தூவிடலாம். 3 டப்பான்றனால ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். காரம் வேறு எதுவும் இல்லை இல்லைங்களா, இதுதான் காரம். ஆமாம், வேர்க்கடலை வறுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாதம் பாருங்கள் எவ்வளோ குழம்புலாம் வச்சுருக்கேன். ஆற வச்சு எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் விட்டு ஆற வச்சிட்டிங்கன்னா நல்ல சாதம் வந்து விடிவிடியாகிடும். இப்படியே கூட சாப்பிட்லாம், இது கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு போட்டுட்டு கலந்து இந்த பொடி இருக்குது பார்த்தீங்களா, அதே பொடியை வச்சுட்டு உப்பு போட்டு கலந்து நம்ம சாப்பிட்டோம்னா அது ஒரு வகை டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல வாசனை பாருங்கள், அந்த கொத்தமல்லி, அந்த காஞ்ச மிளகாய், கலரே ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. இப்போ வந்து நம்ம புளி வந்து நம்ம சாதத்துக்கு தேவையான ஃபஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். கரண்டியில் கலக்க முடியனாலும் கையில் கலந்துக்குங்க. இந்த சாதத்துக்கு ஒன்றே ஒன்று லாஸ்ட்டில் ஒன்று சேர்க்க போகிறோம். அதுதான் வந்து இந்த சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு ஹைலைட்டே அதுதான் அந்த சாதத்துக்கு. இன்னும் கொஞ்சம் கலந்துக்கலாம், போட்டுக்கலாம். பண்ண புளி கரைசல் இதுக்கே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வேணா கூட முந்திரி கூட நம்ம வந்து முந்திரி பருப்பு கூட நம்ம வறுத்து போட்டுக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம கோயிலெல்லாம் சாப்பிடுவோம் இல்லைங்களா புளியோதரை, அதே மாதிரி இருக்குது. சொன்னேன் இல்லைங்களா லாஸ்டில் தேவையானது சக்கரை. இது சில பேர் வந்து புளி கரைசல்ல வெல்லம் போடுவாங்க. நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் சக்கரை போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சோண்டு நல்லெண்ணெய். அந்த சாதத்துக்கு பயங்கர டேஸ்ட் கொடுக்கும். அது ஏற்கனவே அந்த பொடியெல்லாம் போட்டனால நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும், நல்ல ஒரு வாசனையும் இருக்கும். இந்த சக்கரை லைட்டாக போட்டுட்டு கலந்தீங்கன்னா இந்த சாதத்துக்கு ஒரு கலரு, அதுக்கப்புறமா ஒரு ஸ்வீட்டு, காரம் ஸ்வீட்டு எல்லாம் சேர்ந்து இருக்கும். புளி கலசல் நம்ம பண்ணும்போது கூட நம்ம வேணா சக்கரை போட்டுக்கலாம். நான் இப்படி தான் சக்கரை போடுவேன், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அந்த சக்கரை வந்து இது கூட அப்படியே கரையும் போது நல்ல செம டேஸ்ட் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம இதை மாதிரி பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுத்தாங்கன்னா, பசங்க நம்ம சாயந்தரம் வரும்போது பார்த்தோம்னா டிஃபன் பாக்ஸில் இருக்கவே இருக்காது. டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிளு, டக்குன்னு முடிஞ்சிடும் வேலை. கலந்தாச்சு பாருங்கள், சூப்பரான புளியோதரை ரெடி. காலையில் செஞ்சு வச்சுன்னா மதியம் சாப்பிடும்போது செம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். இது மாதிரி நல்ல சாதம் பாருங்கள், எவ்வளோ விடி விடியாக இருக்குது பாருங்கள். அப்படியே நல்ல ஒரு கலராக இருக்குது பார்த்தீங்களா. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் இதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.